நாம் தொடர்ந்து இந்த ஜெபத்தை குறித்து நிறைய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நெகேமியா தீர்க்கதரிசி முதல் அதிகாரத்தில் 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து நெகேமியாவாகிய நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த வர்த்தமானங்கள் சொல்லக்கூடிய விதங்களை கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நெகேமியா புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கிற போது ஒரு செய்தியை இந்த நெகேமியா கேள்விப்படுகிறான். தன் தேசத்தை குறித்த ஒரு செய்தியை இந்த நெகேமியா கேள்விப்படுகிறான். என்ன கேள்விப்படுறானாக்கா, ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கிற மதில் இடிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஜனங்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற நிலையிலே என்ன நடக்குமோ என்கிற அங்கலாய்ப்போடு கூட பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நெகேமியானுடைய சகோதரனாகிய அனனியாவும் மற்ற சகோதரர்களும் பார்க்க வந்தபோது அவரிடத்தில் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அப்போ நெகேமியா எங்கே இருக்கிறானாக்கா, பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார். படிக்க பார்க்கலாம். 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ராஜா படையெடுத்த போது முதல்ல உடைச்சு போட்டதே அந்த அரணான மதிலை தான் உடைச்சு போட்டானா. எருசலேம் தேசத்தை பாதுகாக்கிற அரணான மதில். அந்த அரணான மதில் எதை குறிக்கிறதுனாக்கா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவன் பேரில் இருந்த நம்பிக்கையை குறிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சில நேரங்களில் சில பொல்லாத ஆவிகள் குடும்பங்களுக்கு விரோதமாய் படையெடுத்து பல கலகங்களை குடும்பங்களிலே கொடுத்து, பல யுத்தங்களை குடும்பங்களிலே கொடுத்து, அல்லது சில இன்சிடென்ட்டுங்களை உங்கள் குடும்பங்களிலே கொடுத்து என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பான்னாக்கா, கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை விட்டு அவங்க வெளியில் வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பான். அந்த ராஜா அந்த ஜனங்களை கிட்ட ஒரு சாய்ஸ் வைக்கிறான். என்ன சொல்கிறேன்னாக்கா, எனக்கு தேவை, நான் உங்களை ஜெயிச்சுட்டேன், இப்போது உங்களை எல்லாரையும் நான் கூட்டிகிட்டு போக போகிறேன், அடிமையாக கூட்டிகிட்டு போக போகிறேன். அப்போ அந்த என்ன சாய்ஸ் வைக்கிறேன்னாக்கா, என் கூட வர விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க, இல்லைக்கிட்டு நீங்கள் உங்கள் தேசத்திலே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பாபிலோன் தேசத்தில் அந்த பாபிலோன் தேசத்தாருடைய வார்த்தைகளை கேட்டபோது சிலர் இஸ்ரவேல் ஜனங்களில் சிலர் 2 கூட்டமாய் பிரிந்தார்கள். ஒன்று, தன் தேசம் எருசலேம் முழுமையாய் சூறையாடப்பட்டு இருக்கிறது, இந்த இடத்துல வாழ்வாதாரங்கள் இல்லை, இந்த இடத்துல வாழவே முடியாதுன்ட்டு சொல்லி நினைத்த இஸ்ரவேலர்கள் பாபிலோன் தேசத்திற்கு போவதற்கு ஒரு கூட்டம் ஒப்புக்கொண்டார்கள். எந்த நபர் அழித்தார்களோ அந்த நபர்களோடு கை கோர்த்து போனவர்களாம். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா, எந்த பேய் என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு எனக்கு விரோதமாக வருதோ அந்த பேயோடு கூட நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கை கோப்பாங்க, அந்த ஆவிகளோடு கூட கை கோப்பாங்க. ஏன் இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனைனாக்கா இதுதான் காரணம். கர்த்தருடைய ஆலயத்தை எரித்தவர்களோடு கூட, கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிர்த்து நின்றவர்களோடு கூட, கர்த்தரை ஆராதிக்கிற மதில்களை உடைத்தவர்களோடு கூட கை கோர்க்கிறதற்கு அநேகர் சேர்ந்தார்களாம். நான் மனவேதனையோடு கூட சொல்றேன், உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருப்பார்கள், ஆனால் ஒரு காலமும் தேவையில்லாத காரியத்திற்கு மேலே சிந்தை செலுத்தாதபடி
நிறைய பேருடைய சிந்தனையில் என்ன, ஆண்டவர் என்ன பண்ணிட போகிறாரு, வாழ்க்கை என்ன மாறிட போகுது. அப்பா கிருபையினால் நிறைய காரியத்தை விட்டு கொடுப்பாரா, ஆனால் பட்சிக்கிற அக்கினியை போல நின்று கணக்கு கேட்க ஆரம்பிப்பார். இந்த பாருங்க, ஒரு தப்பு பண்ணிட்டான், ஒரு பாவம், ஒரு அக்கிரமம் நடந்துருச்சு. கர்த்தர் அதை நினைக்கிறவர் அல்ல. ஆனால் அந்த பாவத்தோடு கூட பாவத்தை சேர்த்து கொள்ளுகிறதுக்கு ஓடுறான ஒரு காலமும் கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு இரக்கம் கிடையாது. ஒரு கூட்டம், ஒரு சின்ன ஒரு கூட்டம், இல்லை வாழ்வோ சாவோ, அது ஆண்டவரோடு கூட நாங்கள் இருக்கிறோம், என் ஜனத்தோடு கூட ஆண்டவர் கொடுத்த நகரத்தோடு கூட நாங்கள் இருக்கிறோம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, தங்களை அர்ப்பணித்தார்கள். இந்த சின்ன ஒரு கூட்டத்தால் அலங்கத்தையோ அலங்கத்தினுடைய மதிலையோ அல்லது ஆலயத்தையோ பெரிதாய் கட்ட முடியலை. அப்போ சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த தேசத்தை பார்த்து, எருசலேமை பார்த்து, எருசலேமியரை பார்த்து ஏளனம் பண்ணுவார்களாம். ஏளனம் பண்ணுவாங்க. என்னடா எப்படி வாழ்ந்தீங்க, இன்னைக்கு பாரு ஒன்றும் இல்லாமல் போயிட்டீங்க பார். இந்த நெகேமியா கூட அந்த வகையில் பார்த்தனாக்கா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு தப்பு அன்னைக்கு எனக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கிற போது என் தேசத்தை நான் புரிஞ்சிக்கல, என் சபையை நான் புரிஞ்சிக்கல, என் தெய்வத்தை நான் புரிஞ்சிக்கல, எங்களை தேசத்தை சுற்றி இருக்கிற மதிலை நான் புரிஞ்சிக்கல, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இருதயத்தை கிழித்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுறான். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நெகேமியா 1:6-7 வாசிங்க பார்க்கலாம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த சொல்றான் பாரு, அவன் என்ன பாவம் செய்தான். அவன் சொல்றான், இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் செய்த பாவம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உம்முடைய தேசத்தை விட்டுட்டு வந்துட்டோம், உங்களை அழிச்ச அவங்களோடு கூட கை கோர்த்துட்டோம். என் ஜனத்தை சார்ந்திருந்து, என் தேசத்தை சார்ந்திருந்து, என் தேசத்திற்காக, என் ஜனத்திற்காகவும், என் சபைக்காகவும் நான் கண்ணீர் வடித்திருப்பேன். ஆனால் இன்றைக்கு என் நிலை, என் தேசத்திற்கு, என் சபைக்கு, இந்த என் ஜனத்திற்கு இந்த நிலை வந்திருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை பார்த்து கூட நான் சொல்றேன், நீங்க பின்னாடி எங்கக்கூடிய நிலைக்கு கர்த்தர் வைக்க மாட்டார். ஏன்னா நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அவ்வளவு உங்களுக்கு பவர்ஃபுல்லானதாக இருக்கும். நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கிறேனாக்கா அந்த ஜெபம் வந்துட்டு உண்மையாகவே பவர்ஃபுல்லானது. வேதம் சொல்லுகிறபடி சிலர் ரதங்களை நம்புகிறார்கள், சிலர் குதிரைகளுக்கு மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் ஏன் நம்பிக்கை மனுஷனுக்கு மேலே கிடையாது, மந்திரவாதிகளுக்கு மேலே கிடையாது, இந்த உலகத்தினுடைய அதிகாரிகளுக்கு மேலே கிடையாது. என்னை படைத்த இந்த கனமான ஊழியத்திற்கு உங்களுக்கு ஊழியக்காரனா கொடுத்த ராஜாதி ராஜாவாகி என் தெய்வத்திற்கு மேலே இருக்கிறது. எனக்கு உங்களுக்கு நடுவாக நின்று அவர் நீதி செய்வார் என்று சொல்லி நம்புகிறேன். நெகேமியாவை போல நீ மாறணும். இந்த நெகேமியாவுக்கு வந்த இடத்துல பேர் கிடைச்சது, புகழ் கிடைச்சது, பணம் கிடைச்சது, அந்தஸ்து கிடைச்சது, வீடு கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. ஆனால் தன் தேசத்தை குறித்து செய்தி வந்தபோது இது எதுவுமே அவனுக்கு பெருசாக தெரியல. எல்லாவற்றையும் தூக்கி போட்டு ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து புலம்பி ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே என் தேசத்திற்கு இரக்கம் பாராட்டுங்க, இடிந்த என் அலங்கத்தை கட்ட உதவி செய்யுங்க, என் சபையை கட்ட உதவி செய்யுங்க, என் ஜனத்திற்கு ஆறுதல் தாங்க, நான் ஆண்டவரே நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு அவன் அழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். என் அன்பு பிள்ளைகளுக்கு பார்த்து கூட நான் சொல்கிறேன், இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களை நம்பித்தான் நிறைய நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நிறைய கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன் பக்கத்தில் இருக்கிற உன் சந்ததிகள் எல்லாம் உன்னை கொண்டு தான் பாதுகாக்க போறாரா, பாரமுள்ள தேவ பிள்ளைகளை கொண்டு தான் கர்த்தர் பாதுகாக்க போறாரா. நீ தான் ஜாக்கிரதையாக நடக்கணும். உன் தலைக்கு மேலே தான் அந்த பெரிய அந்த தயவை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ தான் பொறுப்பாக நடந்துக்கணும், நீ தான் எல்லாவற்றையும் உணர்ந்து நடக்கணும், நீ தான் கரிசனையுள்ளவனா நடக்கணும். நீ மற்றவனோட கூட உன்னை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஜெபிக்காது இருக்கிறவனை, விசுவாசம் இல்லாத இருக்கிறவனை, சபைக்கு போகாது இருக்கிறவனை, கேள்வி கேட்கிறவனை, கடவுள் விட்டு தூரம் போகிறவனை, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தையை திமிர்வாதக்காரனை போல கேட்க மனம் இல்லாதவனை நீ பார்க்க கூடாது.
நீ பார்க்க வேண்டியதெல்லாம் உன் தெய்வத்தை, உனக்காக சிலுவையை சுமந்து நடந்த பாதைகளை, உனக்கு கற்பித்து கொடுக்கக்கூடியவைகளை, உன் தேவன் உனக்கு காட்டக்கூடிய வெளிச்சத்தை, அதைத்தான் நீ பின்பற்றணும். அந்த வழியில தான் நீ நடக்கணும். அதுதான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், இது மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? இப்போ பக்கத்தில் இருக்கவங்க கையெல்லாம் பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி அந்த நெகேமியாவுடைய இருதயத்திலே ஒரு எச்சரிப்பின் சத்தம் கேட்கப்பட்ட போது அவன் எப்படி தெய்வத்திற்கு முன்பதாக எழும்பி நின்றானோ, அதே போல உன் காதுகள் கேட்க உனக்கு பின் நடப்பவைகளை கர்த்தர் சொல்லுகிற போது நீ எழும்பி காலூன்றி கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நீ விழிப்புள்ளவளாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டு சொல்றாரு, இந்த காலத்திலே நீ மௌனமாயிருக்க கூடாது. அப்ப சொல்றாரு, இந்த காலத்தில் நீ மௌனமா இருக்கக்கூடாது. உன் ஜெபம் ரொம்ப அவசியமானது. இன்னொரு வசனத்தை நீதிமொழிகள் 25:11 வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை, ஏற்ற சமயத்திலே சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமானது. உன் காதுகள் கேட்க இது மௌனமாயிருக்கிற காலம் அல்ல. இது எழும்பி கர்த்தரை ஆராதிக்கிற காலம். இது எழும்பி கர்த்தரை துதிக்கிற காலம். நீ எழும்பி குடும்பமாய் ஜெபிக்கிற காலம். இது திறப்பிலே நிற்கிற காலம். உன் சபைக்காக, உன் குடும்பத்திற்காக, உன்னை சார்ந்திருக்கிறவர்களுக்காக, உன் தெய்வத்திற்காக நீ திறப்பிலே நிற்கிற காலம். இது மௌனமாயிருக்கிற காலம் அல்ல என்கிற வார்த்தை வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்டிருக்கிற பொற்பழத்திற்கு சமமானது. எத்தனை பேர் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவீங்க? ரபா ரீபா மாமா கலச்சி நத நிமியா. அப்படிப்பட்ட ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். அப்படிப்பட்ட ஜெபத்தினுடைய வல்லமை ஊற்றப்படட்டும். அப்படிப்பட்ட சோம்பலின் ஆவிகள் எல்லாம் என் ஜனத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படட்டும். நெகேமியாவுடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகள் பட்ட உடனே, அவன் செவிகள் அந்த வார்த்தைகளை கேள்விப்பட்ட உடனே அவன் இருதயத்தை கடித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கதறினதை போல இன்றைக்கு அந்த வார்த்தை கேட்ட உடனே நாங்கள் குடும்பமாய் நின்று திறப்பில் நின்று இருதயத்தை கடித்து அடிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த எச்சரிப்பின் சத்தம் கேட்கப்படாததுனால திருமுல்லைவாயிலில் எத்தனை சபை உடைஞ்சு போயிருக்கு தெரியுமா? எத்தனை சபை பாழாய் போயிருக்கிறது தெரியுமா? எத்தனை கூட்டங்கள் கலைந்து போயிருக்கிறது தெரியுமா? நான் சொல்றது வெளியூர்ல கிடையாது, எங்க திருமுல்லைவாயில் பட்டணத்தில். இந்த பட்டணத்தில் சபைகள் எத்தனை மூடி பாழடைஞ்ச பில்டிங் போல இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 6 சபைகள் பாழடைந்து போய் கிடக்கிறது. சரியான எச்சரிப்பை தேவன் கொடுத்த பிறகு கூட அதில் எழும்பி நிற்க திராணி இல்லாதவர்கள். எத்தனை விசுவாச குடும்பங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை விசுவாச குடும்பங்கள் கடவுளை விட்டு தூரம் போயிருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை விசுவாச குடும்பங்கள் வனாந்திரத்தில் அலைகிற நாரையை போல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த நிலை இந்த இடத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. நீ எழும்பணும்னு கர்த்தர் சொல்றாரு. நீ திறப்புல நின்று ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் போராடணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இந்த வார்த்தை கேட்கிற மாத்திரத்திலேயே உனக்குள்ள ஒரு ஜீவன் புறப்படணும். உனக்குள்ள அவருடைய பிரசன்னம் புறப்படணும். உனக்குள்ள அவருடைய வல்லமை புறப்படணும். எப்படி முர்தெகாய் அந்த சத்தத்தை கேட்ட போது அவனால் தூங்க முடியாம அலறிக்கொண்டு ராஜ்யாத்தியை நோக்கி அவன் சத்தமிட்டு கதறினானோ, எம்மா இது மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. என் தேசம் அழிய போகிறது. என் ஜனங்கள் அழிய போகிறார்கள்.
ஒரு தந்திரமான ஆவி நம்மை பீடிக்க போகிறது. நீ எழும்பி திறப்பிலே நிற்க சொல்லு. ஒன்றும் பண்ணலைங்க. அவன் கடவுள் மேல நம்பிக்கை வச்சு ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணா. வசனம் சொல்லுது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் அப்படி முட்டி போடுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு, என் குடும்ப உறவை கலைக்கிறதுக்கு, எங்களுக்கு விரோதமாக போராடுகிற மந்திர ஆவிகளை, எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்நிய ஆவிகளை, எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற கலகத்தின் ஆவிகளை, எங்களுக்கு விரோதமாய் கிரி செய்கிற துன்மார்க்கமான ஆவிகளை, ரீகா லீதா ரீபா மாமா நீஷா தா லீயா கலத்தினத நிமியா உடைத்து போடுகிற ஒரு அபிஷேகம் கர்த்தர் உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டு சொல்ல, உன்னை எழும்பி நிற்க வைக்கணுன்றது அவருடைய ஆசை. உன்னை எழும்பி நிற்க வச்சனாக்கா உத்தரவாதம் உள்ள ஒரு மனுஷனா மாறிடுவேன் சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன் ஜெபம் உன்னை சார்ந்து இருக்கிற அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. உன் ஜெபம் கிட்டத்தட்ட 80 குடும்பங்களை பாதுகாக்க நினைக்கிறாரு. உன் கண்ணீர் இந்த தேசத்தை பாதுகாக்க நினைக்கிறாரு. உன் கண்ணீர் இந்த சபையை பாதுகாக்க நினைக்கிறாரு. உன் கண்ணீர் உன் ஊழியக்காரனை பாதுகாக்க நினைக்கிறாரு. உன் கண்ணீர் அவருடைய ஜனங்களை பத்திரமா நடத்திட்டு நினைக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பக்கிட்ட சொல்லுங்க, ஜபாவி எனக்கு மேல ஊற்றுங்கப்பா. நான் கரிசனையற்றவனாய், நெகேமியானுடைய காதில் சொன்னது போல என் காதில் சொன்னப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்டு நான் கரிசனையற்றவனாய் நான் இருந்திருப்பேன். ஆனால் நான் அந்த ஜெபத்தை உதாசீனப்படுத்தி இருப்பேன். ஆனால் எனக்காக மற்றவங்க இத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் ஜெபிக்காதவனாய் இருப்பேன். ஆனால் என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. என்ன நடந்து தெரியுமா? நெகேமியா கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க ஆரம்பிச்சு மீண்டும் கர்த்தர் அந்த அலங்கத்தை கட்ட ஆரம்பித்தார். மீண்டும் அந்த வார்த்தைகளை கேட்டு அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். அற்புதங்களை நடத்த ஆரம்பித்தார். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, 21 நாள் ஜெபம் செய்து முடிக்கிறதுக்குள்ள நிறைய காரியத்தை கர்த்தருக்கு கட்டணும். உன் கண்ணுக்கு முன்னாடி அற்புதம் நடக்கணும். உன் கண்ணுக்கு முன்னாடி சிநேகிதர்கள் பாதுகாக்கப்படணும். உன் கண்ணுக்கு முன்னாடி உறவுகள் பாதுகாக்கப்படணும். உன் கண்ணுக்கு முன்னாடி அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும். உன் கண்ணுக்கு முன்னாடி நீ ஆசீர்வதிக்கப்படணும். உன் கண்ணுக்கு முன்னாடி வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணும். உன் கண்ணுக்கு முன்னாடி வீடு கட்டப்படணும். ஒரு நல்ல இடத்தை வாங்கணும். வியாபார ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படணும். உன் வேலை செலவுகள் ஆசீர்வதிக்கப்படணும். உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறணும். உன் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படணும். மந்திர கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படணும். பொல்லாத ஆவிகள் எல்லாம் உடைக்கப்படணும். கர்த்தர் இப்பவர் சொல்றாரு, மந்திரம் பண்ணக்கூடிய ஆவிகள் எல்லாம் உடைக்கப்படணும். ஆண்டவர் சொல்றாரு, ரீகலத்தினத நிமியா, ஒரு முட்டையிலே ரக்கலத்தினத நிமியா ஆவிகளை ஏவி அந்த முட்டை அழுகுறதை போல உன் வாழ்க்கை அழுகும்படி நினைக்கிற ஆவிகளை கர்த்தர் உடைத்து நிர்மலமாக்குகிறார். கர்த்தர் உடைத்து நிர்மலமாக்குகிறார். ஆண்டவர் சொல்றார், அக்கிரமத்தின் ஆவியை உன் ஜெபத்தினாலே கட்டு, உன் ஜெபத்தினாலே கட்டு, உன் ஜெபத்தினாலே கட்டு. சபிக்கப்பட்ட ஆவியே, சபிக்கப்பட்ட ஆவியே. இரண்டாவது தரிசனத்தை கர்த்தர் கட்டுறாரு. ஒரு கயிறை எடுத்து மந்திரம் சொல்லி 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 ஒவ்வொரு முடியாய் போடப்படுகிறது. ஒவ்வொரு முடியாய் போடப்படுகிறது. ரீகா லாத்தீனா நிமியா. ஓ, நீ எத்தனை நாட்கள் கட்டுகள் அறுக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணியிருப்பேன். ஆண்டு சொல்றாரு, இது உன் ஜனத்தோடு கூட, உன் ஊழியக்காரனோடு கூட, உன் குடும்பத்தோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணு. கர்த்தர் சொல்ற, அக்கினி நான் அனுப்புவேன். அந்த முடியெல்லாம் எரிக்கப்படும். அந்த கட்டெல்லாம் அவிழ்க்கப்படும். அந்த பொல்லாத ஆவி கர்த்தர் சொல்றாரு. மூணாவது காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, நெஞ்ச தட்டி உன்னை பயமுறுத்தின நீ ஷாதா ரீபா மாமா கலத்தினத நிமியா, யாரை பார்த்து நீ கலங்கிட்டு இருந்தியோ அவர்களை எழுதுயா, உன்னை பார்த்து கலங்கும்படி செய்கிற ஒரு அக்கினி. ரீபா மாமா பெற்றுக்கள், பெற்றுக்கள். வெளியில இருக்கிறவங்க
வெளியில இருக்கிறவங்க உனக்குள்ள ஒரு அக்கினி இறங்கட்டும். மேலே இருக்கிறவங்க உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள்ள ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்குள்ள இருக்கிற தேவன், ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைக்குள்ள இருக்கிற தேவன் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். நாலாவது காரியம், உன் ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? எதை உடைச்சா நீ தெருவீதிக்கு வருவென்று சொல்லி உன் வேலை ஸ்தலங்களை சிலரை உனக்கு விரோதமாய் எழுப்பி நிறுத்தி உன் ஐஸ்வர்யத்திற்கு மேல, உன் ஆசீர்வாதத்திற்கு மேல பிளவு ஏற்படுத்த நினைக்கிற ஆவிகளை நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, நீ பண்ணக்கூடிய பிசினஸை உடைக்க நினைக்கிற ஆவிகளை நான் பார்க்கிறேன். ஆண்டு சொல்ற, இதுவரையிலும் நீ தனிமையா போராடுன, கர்த்தர் சொல்றாரு, இப்போ நீ போராடுவதற்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நீ எழும்பி நில்லு, இப்ப நீ எழும்பி நில்லு. உன் வேலை ஸ்தலத்தில் உனக்கு விரோதமா போராடுற ஆவிய கர்த்தர் ஒண்ணு இல்லாம பண்ணட்டும். உன் பிசினஸ்ல உனக்கு விரோதமா போராடுற ஆவிய கர்த்தர் ஒண்ணு இல்லாம பண்ணட்டும். காற்றை போல அந்த ஆவிகள் பறக்கிறத நான் பார்க்கிறேன், அந்த ஆவிகள் பறக்கிறத நான் பார்க்கிறேன். அடுத்தது, உன் சரீரத்தில் பலவீனத்தை கொடுத்து உன்னை கூனி குறுக வைக்கிற ஆவி. உன் மனசுல நல்லா ஜெபிக்கணும். இந்த 21 நாள் ஜெபத்தை நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு வேகம், ஆசை இருக்கு. ஆனா அதை செய்ய முடியாதபடி பலகீனம் உனக்கு விரோதமா போராடிட்டு இருக்குது. உன் விசுவாசம் உன்னை தடை பண்ணிட்டு இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு கொடுப்போ. கர்த்தர் சொல்றாரு, உன் சரீரத்தில் இருக்கிற அத்தனை பாகங்களையும், உன் சரீரத்தில் இருக்கிற அத்தனை அவயங்களையும் நான் புதுப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. பலவீனத்தை நீ தேடியும் ஒன்றுமில்லாமல் போவாய். கர்த்தர் எல்லாவற்றையும் புதுப்பிக்கிறார். உன் சரீர அவயங்களை புதுப்பிக்க. ஆமென். என்னை கர்த்தர் புதுப்பிக்கிறார், உன்னை கர்த்தர் புதுப்பிக்கிறார், என்னை கர்த்தர் புதுப்பிக்கிறார், உங்களை கர்த்தர் புதுப்பிக்கிறார். இறங்கு கர்த்தருடைய அக்கினி, இறங்கு கர்த்தருடைய அக்கினி, இறங்கு கர்த்தருடைய அக்கினி. அடுத்தது கர்த்தர் சொல்றாரு, அடுத்த நிலைக்கு நீ போகிறதற்கு திருமண காரியம் தடையா இருக்குது, பிள்ளை பேரு தடையா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, 2 தீயை நான் உடைப்பேன். மதில் உடைந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறதை போல உன் ஆசீர்வாதங்கள் பெருக்கெடுத்து ஓடும், உன் ஆசீர்வாதங்கள் பெருக்கெடுத்து ஓடும், உன் நன்மைகள் பெருக்கெடுத்து ஓடும். ஒரு கற்பத்தின் கனியை நான் சுமக்க வைப்பேன், உன்னை நான் கடாட்சிப்பேன், உன் வயிற்றை நான் நிரப்புவேன், உனக்கு அழகான ஒரு பிள்ளையை நான் கொடுப்பேன். அடுத்த கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நல்ல ஒரு மணமகனை நான் தருவேன், உனக்கு நல்ல ஒரு மணமகளை நான் கொடுப்பேன். கர்த்தர் சொல்றாரு, இதுவரையிலும் நீ தேடியும் கிடைக்காத காரியங்களை நான் உனக்கு ஆச்சரியமா நான் செய்வேன். இது என்னுடைய பரிசு என்று கர்த்தர் சொல்றாரு. இது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய என்னுடைய பரிசு, இது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய என்னுடைய பரிசு. அப்பா அம்மாக்கு சோத்திரம்பா, அப்பா அம்மாக்கு சோத்திரம்பா. ஒரு நெருப்பு குண்டத்தில் நிற்கிறது போல இந்த இடத்துல உன்னை என்னையும் கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறாரு. உன்னை என்னையும் போராடுறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரு. உனக்குள்ள அக்கினி வஸ்திரங்களை கர்த்தர் உடுத்தி வைத்திருக்கிறாரு. ஓ ரியா கலத்தின தனிமியா லக்கா ரபா லா ஷிதா லப்பா மாமா தி நீ கா பாபா மா லத்தி நீ கலத்தின தனிபியா. கர்த்தர் சொல்ற, நீ பார்க்க வேண்டிய ஒரே ஒருத்தர் இயேசு மட்டும்தான். நீ நடக்க வேண்டிய ஒரே ஒருத்தர் இயேசுவை மட்டும் பார்த்து, உன் கண்ணுக்கு முன்னாடி சிலுவை தெரியணும், உலகம் தெரியக்கூடாது.
ஓ பாதைகள் எல்லாம் இயேசுவை உனக்கு காண்பிக்கக்கூடியவர்களா இருக்கணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக உடைய கரத்தில் தருகிறேன். தேவ ஆவியானவர் எங்கள் கூட இருந்து எங்களை ஆட்கொள்ளுங்க. நெகேமியாவுக்குள்ளே இருந்த அந்த வேகம், அந்த பரவசம், அந்த ஜெப ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும். மொர்தெகாய்க்குள்ளே இருந்த அந்த ஜெப ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும். அந்த பாறை எங்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும். நான் மட்டும் மறிக்க போல என் ஜனம் ஃபுல்லாக மறிக்க போகிறாங்களே, ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போக போதே என்கிற பாரோ கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரப்பா. அந்த அக்கறையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்பா. பிள்ளைகளை ஆச்சரியமாக கர்த்தர் நடத்துங்கப்பா. இந்த வளர்ச்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அன்று சொல்கிறாரு, லீக்கலத்தின தனிமையா ரீக்கலை செடி சின்னது தான், ஆனால் நிறைய பூக்களை, நிறைய மொட்டுகளை எல்லா திசைகளிலையும் வைத்திருக்கிறத கட்டு காண்பிக்கிறார். ஆண்டு சொல்கிறாரு, இதெல்லாம் கனிகளை மாறுமா, இந்த மொட்டுகள் எல்லாம் கனிகளாய் மாறுமா. சில பூக்கள் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்றுமா. உன்னை மனம் வீச வைக்குமா, உன்னை மனம் வீச வைக்குமா. கர்த்தர் பெரியவர். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.